நம்முடைய தமிழ் மரபிலும் ஆன்மீகத்திலும் குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே என்றொரு பழமொழி உண்டு. மற்ற தெய்வங்களை நாம் தேடிச் சென்று கும்பிட்டாலும் நம் பரம்பரையும் நம்மையும் காக்கும் முதல் பொறுப்பு குலதெய்வத்திற்கே இருப்பதாக நம்பப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு ஏன் இவ்வளவு முக்கியம் என்பதை சில முக்கிய காரணங்கள் மூலம் புரிந்து கொள்ளலாம். நம் முன்னோர்களின் ஆசி. குலதெய்வம் என்பது வெறும் கடவுள் மட்டுமல்ல, அது நம் முன்னோர்களோடு நேரடி தொடர்புடையது. பல தலைமுறைகளுக்கு முன்பு வாழ்ந்து நம் குடும்பத்தை காத்து பின்னாட்களில் தெய்வமாக மாறிய முன்னோர்களே குலதெய்வமாக வழிபடப்படுகிறார்கள். எனவே குலதெய்வத்தை வணங்கும் போது நம் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கிறது. குடும்பத்தின் பாதுகாப்பு அரண். நமக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது ஓடி வந்து காக்கும் முதல் உதவி தெய்வமாக, குலதெய்வமாக கருதப்படுகிறது. மற்ற பெரிய கோவில்களுக்கு சென்று வழிபடும் பலன் கிடைக்க வேண்டும் என்றாலும் அதற்கு குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அருள் தேவை என்றொரு ஆன்மீக நம்பிக்கை உண்டு. வீட்டில் எந்த ஒரு சுப காரியம், திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா நடந்தாலும் முதல் பத்திரிகையை குலதெய்வ கோவிலில் வைத்து பூஜிப்பது வழக்கத்தில் உள்ளது. ஜீவ அணுக்களின் தொடர்பு. அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் குலதெய்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட வம்சாவளியின் அடையாளமாகும். ஒரே குலதெய்வத்தை கும்பிடுபவர்கள் பங்காளிகள் அல்லது ஒரே இரத்த உறவுகள் ஆவர். இதனால் தான் ஒரே குலதெய்வத்தை வணங்குபவர்கள் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்வதில்லை. இது நம் மரபணுக்கள் தூய்மையாக இருக்க நம் முன்னோர்கள் வகுத்த ஒரு அற்புதமான சமூக கட்டமைப்பு. கர்ம வினையை நீக்குதல். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பித்ருதோஷம் அல்லது முன்னோர்களின் கர்ம வினைகளால் சில தடைகள் வரலாம். வருடம் ஒருமுறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து, மொட்டையடித்து அல்லது அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி வம்சம் தடையின்றி வளரும் என்பது நம்பிக்கை. முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு தூரத்தில் வாழ்ந்தாலும் வருடத்திற்கு ஒருமுறையாவது உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். அது உங்கள் தலைமுறைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும்.